ஹலோ, இன்னைக்கு வந்து நாங்கள் அர்னாக் லாஸ்ட் ரூயன்ஸ் ஆஃப் அர்னாக்குங்கிற கேமை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோடைய கேம் பிளே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3 பேர் விளையாடுறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து செட்டப் பண்ணியாச்சு. இந்த செட்டிங் அப்போ இதோட ரூல்ஸ் அப்படிலாம் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரூல்ஸோடைய லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆனால் இங்கே அங்கேருந்து பேசினா எங்களுக்கு சத்தம் கேட்குமா? பரவாயில்ல, எல்லாரும் பேசுவோம்ல. சத்தமாக பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர். சோ யார் ஃபர்ஸ்ட் பிளேயர்? லோஷனா ஃபர்ஸ்ட் பிளேயர். சோ அந்த யார் ஃபர்ஸ்ட் பிளேயரோ அவங்க இந்த டோக்கன் வச்சிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிளேயர் போர்டு ஆக்சுவலி தெரியாது, இங்க தெரியும். சோ பிளேயர் போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லார்கிட்டயும் இந்த கார்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபியர் கார்டு இருக்கா? ஸோ ஃபியர் கார்டோட நம்ம செட் ஆஃப் எத்தனை கார்டு வருது? 6. ஸோ டோட்டலாக 6 கார்ட்ஸ் இருக்கும். இந்த 6 கார்டு கீழே இருக்கு. ஸோ 6 கார்டு, அதில் வந்து ஃபியர் கார்டு, அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து கொடுப்போம். ஸோ இதை நல்லா ஷஃபல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ? எனக்கு இது வந்து 4 கார்டு எடுக்கணும். 4 கார்டு எடுக்கணும். 2 கார்டு எங்க வச்சிடலாம்? இங்க சைட்லயா? இதுலயா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் செகண்ட் பிளேயருக்கு ஏற்றா இந்த காயின் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 4 கார்ட்ஸை எடுக்கிறோம். 4 கார்டு ஃபியர் கார்டு வந்துருச்சுன்னா அப் டு 5 கார்டு போட்டிருக்கு. ஆமாம், 5 கார்ட்ஸ். ஆமாம், 5 கார்டு. ஸோ 5 கார்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு விளையாண்டு நாங்களும். ஸோ 5 கார்டு வந்து எடுத்தாச்சு. பயங்கரமான கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே. இதான் என்னோட கார்டு. இந்த கார்டு ஃபியர் கார்டு ஆக்சுவலி அங்கே கவர் ஆகலை. ஓகே, நீ ஏதாவது சரி, நீ வந்து ஒன்று அங்கே எடுத்து கூட காமிக்கலாம். ஃபியர் கார்டு போட்டு வைக்கணுமா? பூட்ஸ் தானே. பூட்ஸ். ஓகே. ட்ராவல் பண்ணுற பூட்ஸ் கார்டு, அந்த கார்டு போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே எனக்கு. ஸோ இங்கே இந்த இடத்துக்கு போனதுனால அவளுக்கு 2 அது என்ன காம்பஸ் கிடைச்சிருக்கு. 2 காம்பஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது 3 பிளேயர் செட்டப்புங்கிறதுனால இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். பிளேயரை வச்சு மாறும்ல. ஓகே, நீ ப்ளூ வச்சுட்டா இப்போ நானா அடுத்தது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்டு வச்சுட்டு பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட் வேற என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது இதில்? கார்டை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த சைட்டு தானே உங்கள் கார்டே. இதுவே கம்பஸ், இது காயின், அந்த மாதிரியும் இருக்கு. பட் காம்பஸ்லாம் எங்கேயா தேவைப்படுமா? செகண்ட் இங்கே தான் பண்ணால் தேவைப்படும். டிக் சைட் சைட்டு டிக்கிங் எனக்கு இங்கே தலைகீழ இருக்கா ஒன்றும் தெரில. என்ன பண்ணோம் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. கோல்டு வச்சுட்டு என்ன பண்ணலாம்? you could buy this. ஸோ கோல்டு வச்சுட்டு இது வாங்க முடியுமா? நேராக பார்த்தாலே ஒன்றும் தலைகீழ இருக்கு. இது என்னது? சன்னிலேண்டா? சண்டையில் இதான் என்னலாம் இது சன்னிலேண்டா? ஓகே. ஸோ அது வாங்கணும்னா கீழே இருக்க இந்த காசு தரணும்ல லோச்சனா? ஆமாம், இந்த காசு கொடுத்து இது வந்து உடனே வாங்கிக்கலாம். இது வந்து கார்டுக்குள்ளே வச்சுட்டு கார்டு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் ஷஃபிள் பண்ணும்போது இது கொடுக்கறதுக்கு இது. ஆனால் இது உடனே யூஸ் பண்ணிக்கலாமா? உடனே ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் தானே? உடனே ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆர்டர் சொல்லும்போது இந்த ஒன்று கொடுத்து 2 வாங்கிக்கணும். ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே, நான் ஃபியர் கார்டு போட்டு பூட்ஸ் அங்கே போகிறேன். அந்த 2 எங்க இதுவா இதுவா இது இதுவா டேப்லெட் 2 டேப்லெட். ஸோ 2 டேப்லெட் கிடச்சிச்சு. இந்த டிக் சைடுக்கு தான் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். என்ன ஞாபகம்? ஓகே. ஸோ நான் வந்து இதை போட்டுட்டு நான் பூட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த டேப்லெட் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது 2 எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் அந்த கீழே இருக்கிறத வச்சுட்டு நம்ம பொருளுங்க வாங்கலாம். இங்கெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கெல்லாம் எதுவும் இருக்காதுல்ல? இங்கெல்லாம் அதாவது காம்பஸ் பண்ணும்போது டாப்பில் இருக்கிறதுல சர்க்கிள் ஷேப் அது கிடைக்கும். ஓகே. அப்புறம் அந்த புக் பண்ணும்போது புக் ஷேப். ஓகே.
பேசாம அங்கேயே இருந்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். நீ அங்கெல்லாம் இருக்க எனக்கு கண்ணு தெரியல ரியலி, என்னால ஜட்ஜே பண்ண முடியல. என்ன நேரா பக்கத்துலயே உட்காந்துக்கோ. இல்ல நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், அந்த கேப்ல வச்சுக்கிறேன். சவுண்டும் கொஞ்சம் நல்லா கேட்கும் தோணுது. சரி ஓகே போய் ஜெராக்ஸ் போய் பரவாயில்ல. சரி நான் அப்படியே. ஸோ இது வந்து ஒரு கார்டு வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாமா? டிஸ்கார்ட் நாட் எக்ஸைட். டிஸ்கார்ட் இங்க சைடுல வச்சுக்கணும். அன்னைக்கு தான் போகும். சைடுல வச்சுக்கணும். மறுபடியும் ரிட்டர்ன் போடுவோம். ஓ எக்ஸைட் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே. நான் எத்தனாவது பிளேயர் சொன்னேன்? நான் தேர்ட் பிளேயருக்கு இவ்வளோ தான் காசு கிடைச்சதா? இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களா? ஆமாம் நான் பார்த்ததான் பண்ணேன். அது பைய சண்டை இது இது உடனே ரிஃப்ரெஷ் ஆகுமா? ஆமாம் அதான் உடனே அதான் சொன்னேன். இது ஆமாம்மா ரிஃப்ரெஷ் ஆகும். உடனே ரெஃப்ரெஷ் ஆகும். எனக்கு 2 இது கொடுத்துருங்க, 2 டேப்லெட். 2 டேப்லெட்டா? பாஸ் பண்ணுறீங்க இப்போவே பாஸ் பண்ணீங்கன்னா? ஆமாம் இப்போயே பார்த்துக்கலாம். அப்படின்னா 2 டேப்லெட் ஓகே. இது இங்கே தான் இருக்கணும். பாஸ்னா என்னது? பாஸ் பண்ணவே இந்த டர்ன் அவ்வளோதான் நமக்கு. இல்லை நான் டர்ன்லாம் பிடிக்கல எனக்கு, அவ்வளோதானே. அதான் ஏன் பாஸ் பண்ணோம்? இன்னும் சான்சஸ் இது இப்போ இது இங்கே தானே பண்ணணும். டிஸ்கார்ட் பையில் தானே பண்ணணும். ஆமாம். சரி இப்போ எப்படி நான் இப்போ இப்படி வந்துட்டேனே இப்போ நடுவில் இப்போ அப்படி இப்படி இப்படி. ஆமாம் அப்படி தான் வரணும். அவன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இப்படி தான் வரும். இப்படி வந்துடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஓகே பேக்வர்ட்ஸ் இருக்குது. ஆமாடிம்மா இப்போ ஸோ அவங்க வந்து அந்த கார்டு எடுத்திருக்காங்க. அதாவது அது பேர் என்னது? சண்டையில். ஸோ சண்டையில் கார்டு ஒன்று வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறீங்களா? அது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துடும். அது இங்கே இருக்கிறது ஆர் திஸ் ஒன் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். எதர் 2 டேப்லெட் அல்லது ஒரு ரூபி. ஆமாம் நான் 2 டேப்லெட் வாங்கிட்டேன். ஓகே. ஸோ அது வாங்கிட்டு அவங்க உடனே அந்த 2 டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. திருப்பி அது வந்து பைல் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அது வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வராது. நான் கீழே போட்டு டிஸ்கார்ட் பண்ணுவேன். ஷஃபிள் பண்ணி ஷஃபிள்ல வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் சரி. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் சைட்டு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கார்டு வாங்கலாம், மாறி மாறி பண்ணலாம். காசு கொடுத்து இது வாங்க. ஓகே. அதோடைய கார்டோடைய என்ன யூஸ்ன்றது காமிச்சிரு. இது வந்து ஒரு கார்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கார்டு எடுத்துக்கலாம். ஒரு கார்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸைல்னா என்னது? அந்த ஃபியர் கார்டு எக்ஸைல். ஃபியர் கார்டு வெளியவே போட்டுலாம். ஃபியர் கார்டு வந்து லாஸ்ட்ல -1 பாயிண்ட். அதனால ஆமா இந்த ஃபியர் கார்டு வந்து -1ங்கிறதுனால இதுக்கு இப்போ அவங்க எடுத்த கார்டு வந்து யூஸ் ஆகும். வந்து ரீஃபில் பண்ணால தள்ளிட்டு. இப்போ நானா ஐயோ நான் அதுமே பிளானே போடலையே. ஓகே இங்க இதெல்லாம் வைக்கணுமா? ஏதாவது எதுவும் கிடையாது. இங்க தான் வைக்கணும்ல. அங்க இங்க போறதுக்கு மட்டும் தானே ஆள் வைக்கணும் நம்ம. இந்த மாதிரி சைட் டிக் பண்றதுக்கு தானே. ஆமா இது வந்து ஆல்ரெடி டிக் பண்ண சைட். யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங். அதான் ஆள் வந்து இங்க போறதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணுவோம். கார்டு வந்து எப்படினாலும் வாங்கிக்கலாம் அப்படிதானே. சரி ஓகே. ஓகே ஷிப்பு வந்துட்டு கப்பலுக்கு யூஸ் போட் ஸ்கூட்டருக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஆமா ஃளைட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃளைட் எல்லாத்துக்கும் யூஸ் அது எங்க எனக்கு ஓகே இதுல சிம்பிள் ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ பூட்ஸ் ஃளைட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதோ? ஓகே ஷிப் இருக்குது. ஷிப்பும் பைக்கும் வந்து பூட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆமா ஓகே. ஏய் நம்மளோட இது வைக்கலையே. அது வரும் அங்க போனதா. ஓ அங்க போனதா வருமா? ஓகே சரி. ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றது கிடைக்குமா? பாஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றது கிடைக்குமா? ஓகே தெரியல. சரி நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கே போறேன். ஓகே இந்த ப்ளூ காயின் வாங்குறேன். எதுக்கு வாங்குறேன்னு தெரியாது ஆனால் வாங்குறேன். அதுக்கு ஒரு இது கார்டு போடுறேன். இது ஒன்று எடுத்துக்கிறேன்.
ஸோ நான் அங்கே போயிட்டு அதுக்கு ஒரு பூட்ஸ் கார்டு, அதாவது இந்த ஃபியர் கார்டு ஒன்று கீழே போட்டுட்டு வந்து நான் ஒரு ஃபியர் கார்டு போடுறேன், பூட்ஸு இங்கே போடுறேன். அப்புறம் ஒரு கார்டை போட்டுட்டு இதை எடுத்துக்கலாமா? ஆமாம். இன்னொரு ஃபியர் கார்டு போட்டேன், ஒரு ரூபி எடுத்துட்டேன். கீழே போடுறதா இது ஜஸ்ட் கீழே தான் போடுறதா? ரீசைக்கிள் அது கீழே போடுறது ரீசைக்கிள் ஆகும். டிஸ்கார்ட்னா எக்ஸ் போட்டிருக்கோம்ல. ஓகே. இல்ல எக்ஸைல்னா எக்ஸ்போர்ட் இருக்கும். டிஸ்கார்ட்னா இப்படி போட்டுரும். எக்ஸ்ட்ரானா என்ன போறது? ஓகே ஓகே. ராடா. ஸோ என்கிட்ட மொத்தம் இந்த கார்டு இருக்கு. இதை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சாதான் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. I will explore. I will dig set here. அதுக்கு அங்க போறதுக்கு அங்க டிசைட் பண்றதுக்கு 3 காம்பஸ்ல 3 காம்பஸ். ஸோ அதுக்கு ஸ்கூட்டர் போடணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர். ஓகே. ஸோ இப்போ போனோன்னா அது கிடைச்சிரும்ல அந்த கார்டு. அந்த கார்டு கிடைக்கும், அப்புறம் இங்க வைக்கணும்ல. ஆமா. ஸோ அது எக்ஸைல் லிமிட்டை பண்ணிக்கிறேன். இதுதானே, இதுவும் வைக்கணும், ரெண்டுமே வைக்கணும்ல. ஆமா. அது அது இதுப்பா. ஓ இதுவா? அது ஒண்ணுதான். இது ஓபன் பண்ணி வைக்கணுமா? ஆமா ஆமா. அதான் கிடைக்கும். இது ஓபன் பண்ணனும். இதெல்லாம் கிடைக்குமா இப்போ? சூப்பர். செக் போட்டு கிடைக்காது. ஃபியர் கார்டு. என்னது? ஃபியர் கார்டு, ஒரு டேப்லெட், ஒரு ரூபி. அப்புறம் இது வந்து கவுத்து வைக்கணுமா? ஆமா மேல. இந்தாமா. இது இப்படி கவுத்து. சோ அங்க டிசைட் பண்ணிட்டு கார்டு வச்சாச்சு. அதுல ஓபன் பண்ணுங்க. இது ஓபன் பண்ணு. அப்பயே அது இப்படி வச்சிருக்காங்க. இது வந்து கார்டு. ஓகே. இப்போ டிசைட் பண்ணது வந்து உள்ள இருந்து ஒரு பூதம் வந்திருக்கு. அந்த பூதத்தை வந்து அடக்கணும்னா இது கொடுத்தா தான் அடங்கும். ஆமா. அது ஒருவேளை இந்த ரவுண்ட் முடியறதுக்குள்ள அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் கார்டு கிடைக்கும். ஆமா. இந்த பூதத்தை வந்து ஓபன் பண்ணவங்க தான் பண்ணணும்னு இல்லை, யாருனாலும் போயிட்டு இந்த கார்டை வந்து நம்ம ஆமா அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த கார்டு எடுத்துக்கலாம். அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டா என்ன அட்வான்டேஜ்னா இது கிடைக்கும், ப்ளஸ் கடைசியா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 5 பாயிண்ட்ஸ். ஆமா. ஸோ இதெல்லாம் நம்ம ரூல்ஸில் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் ரூயன்ஸ் ஆஃப் அர்னாக் அந்த கேம் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நான் என்ன க்ரீனா நான் சரி வித்தியாசமாக ஒன்று பண்ணுறேன். நான் இது ரெண்டும் கொடுத்துட்டு நான் இது போகிறேன். மேலே பூத கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு போகுமா? ஓகே. இங்கே தானே கிடைக்கும், ஒரு காயின் கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இது ரெண்டும் கொடுத்துட்டு நான் அங்கே ஃபார்வர்டில் போகிறேன். ஸோ தட் மீன்ஸ் உன்னுடைய நாலேஜ் அது பண்ணது நாலேஜ் வந்து புக்கு. இது அந்த ரிசர்ச் உன்னோட ரிசர்ச் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. வந்ததுனால உனக்கு ஒரு பிரைஸ் கிடைக்குது ஒன்று. பட் இது இவர் ஓபன் ஆகிறது நெக்ஸ்ட் இவர் வந்தா தான் ஓபன் ஆகும். இது எங்க வைக்கணும்? இது எடுக்கும்போது எங்க வைக்கணுமா? இது எங்க வைப்பாங்களே? இதுமா இது வந்து இப்ப இது வச்சிட்டு இங்க எடுத்துலாம். ஓகே. இவர் மேல போனா தான் நமக்கு இவங்க கிடைப்பாங்க. இது வந்து இவங்க அசிஸ்டன்ட் கிடைக்கணும்னா நமக்கு வந்து போகும். எடுத்துட்டேன். ஓகே. ஸோ இந்த கேம் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நாங்களே கிட்டத்தட்ட 1 மந்த்லாம் இல்லை, சாரி 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 1 இயர் ஆகும். 9 months கிட்ட இருக்குமா? 1 இயர். ஆமாம், ஏன்னா நான் வீடியோ போட்டதே வந்து 1 இயர் முன்னாடி காமிக்குது. அப்போ அந்த பீரியடில் தான் நம்ம விளையாண்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது நிறையா வாட்டி விளையாண்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியுது இதோட ரூல்ஸ். சம் கேம்ஸ்லாம் வந்து ஞாபகமே இருக்காது. நான் வந்து அமைதியாக இல்லைங்கிறதுனால தான் பேசிகிட்டே இருக்கேன், ஒன்று டிஸ்டர்ப் பண்ண நினச்சிக்கிறேன். ஓகே. நான் வந்து 2 காசு போட்டுட்டு என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் கார்டை போட்டுறேன். இது போட்டா திருப்பி வராதுல்ல, ஏன்னா இது போட்டால் திருப்பி வரும். இது போட்டால் திருப்பி வரும், பட் இது போட்டால் திருப்பி இப்போதி கையில் வராதுல்ல. ஓகே, அப்போ நான் இதுவே போடுறேன். போட்டுட்டு இந்த கார்டு எடுத்துக்கலாம். இந்த கார்டு எடுத்தா என்னன்னா உள்ள வச்சிடணும். அடுத்த வாட்டி ஷஃபிளுக்கு தரணும்ல. என்ன கார்டு? இந்த கார்டு
இது என்னன்னா ஒரு கார்டை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புதுசா 2 கார்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக அந்த கார்டு வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ நான் இங்கே இது கீழே வச்சிடுறேன். அடுத்த வாட்டி ஷஃபிள் பண்ணும்போது வரும். நீயாமா? நானா? எனக்கு இங்கே கார்டு தெரியல. நான் வரேன். அங்கே இருந்தால் கார்டு தெரியல, இங்கே இருந்தால் இது தெரியல. அதுதான் பின்ன நான் ஏதோ ஒரு கோடியில் இருக்கேன். இது எவ்வளோ பெட்டர். அங்கே உட்காந்தும் போது ஒன்றுமே தெரியல, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கு. இதை கொடுத்துட்டு ஓகே ஸ்டெப் நீ வந்து ப்ளூ. ஸோ அவள் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, இங்கே போகிறாங்க ப்ளூ காயின். ஸோ ஒரு காயின் உனக்கு கிடைக்கும். இந்தா இப்போ நானா? ஐயோ டிஸ்கவுண்ட் வித் திஸ் திங்கு. இது வந்து ஏன் இது 4 இது கொடுக்கா? ரீப்ளேஸ் ரிட்டர்ன் யூ பிளேஸ்ட் டு யுவர் போர்டு ஈச் ஆஃப் யுவர் ட்ராவல் ஐகான் கவுண்ட் அஸ் அப்படின்னா இங்க வந்து பைக் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃப்ளைட்டாக கவுண்ட் ஆகும் அந்த கார்டு இருக்கும்போது அப்படின்றாங்களா? அதுதானே. தென் ரிட்டர்ன் a player to your ஸோ இங்கே வச்சிருக்கீங்கல்ல, ரிட்டர்ன் 1 player back to your board. இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஐகான் வந்து ஏரோப்ளேன் எடுத்துக்கணும். ஆனால் அவ்வளோ காசு இல்லையே என்கிட்ட. சரி பரவாயில்ல. பரவாயில்லையா? இல்லைன்ற ஆனால் பரவாயில்லன்ற பரவாயில்ல. அதனால அது வாங்கலன்னு சொல்ல வரேன். ஆக்டிவேட் 1 சைட் அப்படின்றாங்களே. ஆனால் 4 கோல்டு கெயின் ஃபார் திஸ் திங் ஆன் சைட் டு ஆக்குபை ஈச். அந்த 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 சிம்பிள் என்னது? அந்த பூதம். கெயின் ஃபார் பூதம் ஆன் சைட் டு ஆக்குபை. நீ எத்தனை வச்சிருக்கியோ அத்தனை உனக்கு இது கிடைக்கும். ஓகே ஓகே. You gain for each side that you occupy and each side you have overcome up to 3. up to 3 ஆமா. சோ வந்து என்ன 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். என்னத்த? டைமர் அந்த காம்பஸ். அந்த கார்டு கைக்கு வரும்போது எத்தனை சைடு நம்ம பிடிச்சிருக்கோமோ அப்படியா? எத்தனை பூதம் உங்ககிட்ட இருக்கு, எத்தனை பூதம் நீங்க அதுல இருக்கீங்க. ஓ வா. சரி வாங்கிக்கிறேன். அதுவே இந்தாங்க ஒரு கார்டு அண்டு ஒரு கோல்டு போடுறேன். ஓகே இங்கே போட்டேன். இது இங்கே வைக்கணுமா? ஆமாம் அது அடியில் வைக்கணும். ஸோ நான் ஒரு கார்டு அந்த கார்டு வாங்கிட்டேன் அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் தாங்க. நானா? இந்த நான் ரூபி கொடுக்குறேன். என்னுடைய வச்சுருங்க என்னுடைய ரிசர்ச் மேலே. ஸோ 3 பேருமே ரிசர்ச் பண்ணதுக்கு வந்தாச்சு. இந்தாங்க. ஓகே இப்போ நீ தாமா? நான் வந்து இங்கே இருக்கிறேன். ஒரு காசு கொடுத்து அந்த ரெட் எடுத்துக்கிறேன். ஓ அங்கே வச்சு ஒரு காசு கொடுத்து ஒரு ரெட். அந்த ரெட் அங்கே வச்சுட்டுங்க. ஸோ அந்த போர்டில் வந்து இங்கே சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ஸோ இங்கே ஒரு கார்டை வச்சுட்டு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு புக்கு வந்து மேலே. அசிஸ்டன்ட் நானும் இது ப்ளூ இது கொடுத்து. ஓகே இங்கே வந்து அவரோட நாலேஜ் இந்த லெவலுக்கு வந்ததுனால அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அசிஸ்டன்ட் இங்கே இருக்குது. 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 2 இருக்குது. இது சில்வர் சைடு, இது கோல்டு சைடு. ஃபர்ஸ்ட் சில்வர் சைடு யூஸ் பண்ணணும், அப்புறம் அப்கிரேட் பண்ணணும்ல கோல்டு சைடு. இது ஸோ சில்வர் சைடு என்ன பண்ணணும்னா ஒரு பூட்ஸ் இருக்கிற ஒரு கார்டு டிஷ் கொடுத்தானா ஒரு ஆரோ இது கிடைக்கும். இது கிடைக்கும், ஆரோ ஹெட் கிடைக்கும். அவ்வளோ. நீங்களா? நானா? உடனே யூஸ் பண்ணுறியா? ஓகே. என்னது? உடனே யூஸ் பண்ணுறாங்க. என்ன போட்டீங்க? ஓ அதை போட்டு அதை எடுத்துக்கிட்டியா? ஓகே. அப்போ அடுத்ததே மேலே போகிறா? எது? ஓகே. ஸோ இப்போ நீங்களா? நானா? நான் தானா? ஐயோ நீயா பண்ணுறது? 2 இது அது இதுன்னு கேட்குறாங்களே. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பாஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்? என்னது அட்வான்டேஜ்? ஒன்றும் கிடையாது. நீ எதுவும் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். வாழ்க்கையில டென்ஷன் ஆகும். கார்டு மட்டும் வச்சு கீழே வச்சுட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். நான் டிக்ஸ் ஐட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்புறம் எப்படி 3 இது வச்சு இந்த இது கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஐ ஹாவ் திஸ் டூ. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகே ஓகே ஒரு செகண்ட்.
ஒன்று இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் போல இருக்கு. ஓகே, I can't do anything. என்னோட கையில் இருக்க ரிசோர்ஸ் வச்சுட்டு இதை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமாங்க? இது ரெண்டு வச்சுட்டு ஆரோ ஹெட் இருக்கணும். ஆரோ ஹெட் இருந்தால் மேலே போகலாம், அது தெரியுது. பட் இதில் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இங்கே அது எதுவுமே பண்ண முடியாது. காம்பஸ் வந்து 3 இருந்து அது 4 இருக்கணுமா? ஒரு கேம் மட்டும் விளையாடாமல் அப்படியே ஸ்கிப்னு ஒரு கேம் சொல்லலாமா? மட்டும் பண்ண முடியாது. பாஸ்னா சரி, ஓகே. என்ன நான் அது வாங்குறேன். ஏதாவது டிஸ்கவுண்ட் வித் டபுள். ஓகே, அந்த கார்டு வாங்குறேன். செகண்ட் ஒன். ஸோ ஒரு காயின் தான் அது. ஒரு காயின் கொடுத்துட்டு இந்த கார்டு வாங்குறேன். ஸோ இந்த கார்டு வந்து ஆளை வைக்கிறதுக்கு இதுக்கு டிஸ்கவுண்ட் அப்படி தானே? ஆமாம், வித் டிஸ்கவுண்ட். இது என்னது? இது கிடைக்குமா? ஆமாம், ஓகே. காம்பஸ் கிடைக்குங்களா? அது கீழே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்க விளையாடுறாங்க. ஆரோ மார்க்குங்கிறது என்னது? டேக் ஒன் கார்டா? போட்டிருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட்டாக பண்ணலாம். உங்க டர்னாக கவுண்ட் ஆகாது, எனி டைம் பண்ணிக்கலாம். பட் இப்போ இல்லை, உங்கள் கையில் கார்டு வரும்போது கை கார்டு வரும்போது நீங்கள் ஒரு டர்ன் மாதிரிப்பா. இது வந்து டர்ன் கார்டு. ஓகே ஓகே, கரெக்ட். எனி டைம் யூ கேன் யூஸ் தட். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஓகே, அதான் கொடுங்க. இதுவா? அது 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 2 காயின் போட்டுறான், கோல்டு காயின். இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணலாமாங்க நம்ம இப்போ? தெரியாது, ட்ரை பண்ணலாம். மெமரி தான் தெரியல எனக்கு. உடனே கீழே வச்சோம்ல. ஆமாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணும்போது பண்ணலாம். நீ தான் சொன்னா. This is that cast. Exile this card to research with your for free. ஓகே, சரி. நான் நெக்ஸ்ட் இது 2 கொடுத்து ஊதக்கண்ணாடி வெயிட் பண்ணிக்கிய. இது என்ன? ஒரு காயின் ஒரு கம்பஸ் எடுத்து. இந்தனா ஒரு காயின் ஒரு காம்பஸ் அப்படியே தலைக்கு வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணியாச்சு அர்த்தமா? எல்லாரும் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. நான் தான் எதுவும் இல்லை, என்கிட்ட வந்து மொக்கையா இருக்கு. நீதான். ஐ ஸ்டார்டட் இட். நான் வந்து க்ரீன் கலரு, ரெட்டு எப்படி வரும்? இந்த ரெட்டு சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன வழி? அவர் சம்பாதிக்க வேற வழியே இல்லையா? ஓகே, நான் பாஸ் பண்ணுறேன். இதை கீழே போட்டு எடுத்துக்கலாமா? எது கையில் இருக்கிறது? ஆமாம், நான் இது 2 கீழே போட்டு இது 2 எடுத்துக்கிறேன். எல்லாரும் 2 ஆள் அனுப்பிச்சிட்டிங்களா? நான் ஒரு ஆள் அனுப்பவே இல்லை. இப்போதான் பார்க்குறேன் நான். அதனால தான் இப்போ விளையாட்டுக்கு எனக்கு ஆட்டமே இல்லாமல் இருக்கு. நெக்ஸ்ட் நானுமா? நெக்ஸ்ட் நான். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் என்ன நடக்கும்னு சொல்லவே இல்லையே. ஹலோ, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க அது நெக்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், டன். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கையில கார்டு ஷஃபிள் பண்ணிட்டு அடி வச்சு அங்கேயே போட்டுருக்காங்க பாரு, கையில ஒரு கார்டு கொடுத்துருங்க. ரெண்டு பாஸ் பண்ணிட்டேன்னா நான் பண்ணலாம் போட்டு. You will take no more turns in this round. You may also perform any number of free actions. ஓகே, நானும் பாஸ். நானும் பாஸ். ஆவலப்லையே ஆவலப்ல ஆல் அனுப்ப கார்டு இல்லையே. இல்ல கால் பதிலா காசு கொடுக்கலாமா? 2 காசு சொல்லணும். பைலட் இப்போ 2 காசு சொல்லணும். பைலட்டுக்கு பதிலா 2 காசு, எங்க ஒரு காசு இருக்கு. நான் கார்டு வாங்கிட்டீங்க. கார்டு வாங்கி கீழே வச்சிட்டேன். ஆமா. பாஸா? பாஸா? பாஸ் தான். ஓகே, எனக்கு ஒரு காயின் கொடுத்துருங்க, பாஸ்னா. சோ இதெல்லாம் ஷஃபிள் பண்ணியாச்சுல? இல்ல இது வந்து முதல்ல இத வந்து ஷஃபிள் பண்ணி கீழ வைக்கணும்ல. இத எல்லா கார்டையும் சேர்த்து நம்ம இப்ப கெயின் பண்ண கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஷஃபிள் பண்ணிட்டு நம்மளுடைய இடத்துல வச்சிட்டு அதான் ஒரு பியர் கார்டு எடுத்துறாங்க. பியர் கார்டு எடுத்துறானே, இது இன்னும் முடிக்கல வந்து. ஓகே, சோ இது ஷஃபிள் பண்ணி வச்சாச்சு. பாஸ் பண்ணவங்க எல்லாம் ஷஃபிள் பண்ணி கீழ வச்சா மேல வச்சியா? அலே கீழ வச்சியா? அதுதான் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஷஃபிள் பண்ணிட்டேன். அதனால தான் கேட்டேன். இதெல்லாம் இன்னும் எடுக்கல அந்த கார்டு. அதனால எஸ்என் வர உங்களுக்கு. ஆடாப்பா, அதான் கேட்டேன். ஏதோ ஒன்னு பண்ணுவோமேன்னு யோசிச்சேன். கீழ வச்சிட்டேன்.
ஸோ இப்போ எடுத்த கார்டு வந்து அடியில் வைப்போம் அப்படிதானே? ஆமா. கீழே இங்க டிஸ்கார்ட் பண்ண கார்டை ஷஃபிள் பண்ணி அடியில் வைக்கணும். கிளியரா போட்டுருக்கு என்ன பண்ணணும்னு. you will shuffle the card ன்னு போட்டுருக்காங்க. Shuffle all the card in your play area and put them at the bottom of your deck. எங்க போட்டுருக்காங்க? இல்ல this one அதான். ஓகே சோ நம்ம ப்ளே ஏரியால வெளியில டிஸ்கார்ட் பண்ண ப்ளே பண்ண கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷஃபிள் பண்ணி அடியில வைக்கணுமா? சோ இவங்க உங்களுடைய வர்க்கர்ஸ்லாம் இங்க கூட்டி ஃபர்ஸ்ட் பிளேயர் அம்மாயிட்ட கொடுத்துட்டு 3 கார்டு இத டிஸ்கார்ட் பண்ணல 2 கார்டு. இப்போ நானா டிஸ்கார்ட் என்ன பண்ணனும் தெரியல. ஃபர்ஸ்ட் இது டிஸ்கார்ட் ஸ்டார் ancient wine and virtual dagger. அதாடு use the effect on the cold side of your okay one second அஞ்சு கார்டு எடுத்துறியா? yes sister எடுக்கலையே. so top 5 cards 1 2 3 4 ஐயோ எல்லாம் இப்படி எனக்கு இப்ப டிஸ்அட்வான்டேஜ் அதுவும் தப்பு இல்ல, நீ தப்பா பண்ணிட்ட. இல்ல நீங்க தான் இப்ப வாங்குன கார்டு தான் கண்டிப்பா இருக்கும். அந்த கார்டு எடுத்துக்கோங்க. கேளு எது வாங்குன கார்டு ரெண்டு எடுத்துட்டு மத்த கார்டு ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபியர் கார்டு வந்துருச்சு. எனக்கு வாங்குன கார்டு வந்துரும்ல. நம்ம நீ வாங்குன கார்டு அதுல இருந்துச்சுனா அதை எடுத்துக்கோ. அதுக்கு பதிலா நான் ரேண்டமா ஒரு கார்டு 2 கார்டு எடுக்கிறேன் அதுல இருந்து. சரி இது எப்படி காமி? இல்ல ஆமா 2 கார்டு எடுத்துட்டோம். மத்த கார்டு ஷஃபிள் பண்ணி அம்மா எடுத்துட்டோம். இது சொல்றீங்களா? 2 கார்டு இப்ப வாங்குனல. ஆமா இல்ல ஒரு கார்டு வந்துருச்சு, ஒரு கார்டு இங்க இருக்கு. அதை எடுத்துக்கோ. இது இங்க வச்சிரேன். அது அங்க வச்சிரு. இன்னொரு கார்டு இருக்குல உங்களுக்கு வாங்குனது அது வெளிய வச்சிருங்க. அதுவும் வாங்குங்க. அப்போ இப்போ மொத்தமா ஷஃபிள் பண்ணி 3 கார்டு எடுத்துக்கோ. இதுயா? ஆமா மொத்தமா ஷஃபிள் பண்ணி வச்சிட்டு 3 கார்டு எடுத்துக்கோ. ஐயோ இது எப்படி ஷஃபிள் பண்றது? வாங்க ஃபர்ஸ்ட் 1 2 3 ஏய் அநியாயங்க. என்ன அது தெரியாது ஏன்ட்ட சொல்லாத. இது எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஐ மீன் ஏன்ட்ட யூஸ் பண்ண ஆப்ஷன் இல்ல. அது இல்ல உங்க ஆக்ஷன் அது. அது ஆக்ஷன். லைட்னிங் போட்டுக்கிறது தான் ஆக்ஷன். ஓவர் கம்னா என்னது? ஓவர் கம்னா அது இப்போ இது ஏதா யூஸ் ஆகுமா அன்னைக்கு? அப்ப எடுத்தோமே இந்த கெயின் இது 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 பேர் பூதமா? ஆமா நீ அங்க இருக்கணும்ல. அங்க வச்சிருந்தாலோ இல்ல ஏற்கனவே கையில எடுத்து வச்சிருந்தாலோ இப்போ நான் கேப்சர் பண்ணிட்டு அங்க பூதம் வரும்ல, அதை இந்த கார்டு யூஸ் பண்ணி அப்ப எடுத்துக்கலாமா? அதுக்கே you get a compass அவ்வளவுதான். gain compass for each நீ எங்க எத்தனை இடத்துல இருக்கியோ 3 இடத்துல இருக்க வச்சுக்கோ. and you occupy and each you have overcome already ஒரு பூதத்தை கையில வச்சிருக்க. இப்போ 2 இடத்துல இங்க வச்சிருக்க. இப்போ அது இன்னும் எடுக்கல. அப்ப நான் கையில 1 2 3 மூணுத்துக்கும் 3 காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் கிடைக்கும் அவ்வளவுதான். அதுக்கு நான் அங்க போய் முதல்ல போய் சைட பிடிக்கணும். ஆமா ஓங்கடா. அதான் அது யாரும் எடுக்கல. அது பாயிண்ட்ஸ் கிடையாது. பாயிண்ட்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ஓகே நான் வந்து போகுறேன்னா எங்க போகுறேன்? ஓகே இங்க போயிட்டு நான் டிசைட் பண்றேன். 3 காம்பஸ். எல்லாரும் நீங்க பாத்துறீங்க. எனக்கு தான் இல்லையா? இது வேணும் உங்களுக்கு. அம்மா இது வேணும். இங்க வைக்கிறேன். இது வந்து மாத்துறது தானே? ஆமா இது கொடுத்து எதை கொடுத்து? இத கொடுத்து ப்ளூ எடுக்கலாம். இங்க போட்டுருக்கு. இது கொடுத்துட்டு ரெட் எடுக்கலாம். இத கொடுத்து ப்ளூ எடுக்கலாமா? ரெட் எதுக்கு எடுக்கணும்? அந்த ப்ளூ கொடுத்து ரெட். ரெண்டு யூஸ் பண்ணுவீங்க. எப்படி? இத கொடுத்து ப்ளூ எடுப்போம். ப்ளூ கொடுத்து ரெட் எடுக்கலாம். அது ஒரு ரெட் யூஸ் பண்ண முடியும். ப்ளூ கொடுத்து ரெட் எடுக்கலாம். ஆமா ரெட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இல்ல அது ஓகே. அது எடுத்துக்கறேன் நான் இப்போ. எடுத்துக்கோ. சரி அதுனா அந்த இத கொடுத்துருங்க. வச்சிட்டேனே. பைக்கா போட்டியா? பைக்கா? அது பதிலா என்ன போட்ட? நான் வந்து இங்க அப்ப அங்க போறேன் நான். என்கிட்ட அது இல்ல பைக். அப்ப அத கால் வச்சிட்டு. ஹபா. எக்ஸைல் கார்டு. இருமா ஒரு செகண்ட் இருங்களா. நான் வச்சிருக்கிறது கப்பல். கப்பல் 1 2 3 4. இது வந்து இது ரெனியூ பண்றது, டிஸ்கார்ட் பண்றது வச்சுக்கலாமா? இல்லைன்னா
இதை வந்து டிஸ்கார்டே பண்ணிடலாம்ல ஒரு இது. உடனே யூஸ் பண்ணுவோம், வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு அப்புறம் ஆமாம், வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அவ்வளோ காம்பஸ் இருக்காடா? அவ்வளோ காம்பஸ் இருக்கா? என்கிட்ட காம்பஸே இல்லையா? காம்பஸில் போனால் பார்த்தா ஆல்ரெடி போய் பிடிச்சிட்டீங்க நீங்கள். சரி நான் இங்கேயே போகிறேன். காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டு இது நம்ம எடுத்துக்கணுமா? ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு அது கிடைக்குமா? எடுத்துக்கோங்க. இது கிடைக்குமா இல்லைன்னா? ஆமாம் கிடைக்கும். என்ன கார்டு எடுக்கணும்? இந்த கார்டு. ஹடப்பாவீங்களா? ஓகே. அப்புறமா டேபு ஒரு கோல்டா? ஓகே. ஸோ நான் இங்கே போயிட்டு அங்கே வந்து போட்டிருக்கேன். இது என்ன ரீசைக்கிள் இதெல்லாமா இருக்கா? ஓகே. அதானே? எஸ். ஓகே, ஐம் யூசிங் ரூப். ஓகே. ஒரு கார்டு போட்டுட்டு 2 கார்டு எடுத்துங்க. இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா கார்டு போடணுமா? ஆமாம், என்ன கார்டு? இன்னொரு கார்டு போடணும். இன்னொரு கார்டு போடணுமா? கார்டு இருக்கா? அப்படிதான் பண்ண முடியும்ல. இந்த கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கார்டு யூஸ் பண்றதா நான் இன்னொரு அதேதான். இப்ப கார்டு பிரச்சனை தான் எனக்குமே இருக்கு. எங்க கார்டு இல்லன்ட்டு தான் இங்க என்ன வரேன். இருக்கணுமா? கையில ஃபுல்லா பியர் கார்டு ஆச்சு. நான் இப்போதைக்கு இது போடல அப்பனா. பியர் கார்டு இங்க ஆல்ரெடி ஒன்னு போட்டேன். ஓகே, நான் வந்து புக் அண்ட் டேப்லெட் கொடுத்துட்டு இவரை மேலே அனுப்புகிறேன். ஓகே. இங்கே அசிஸ்டன்ட் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? இதுக்கு காம்பாஸ் கிடைக்குமா? சரி, காம்பாஸ் இஸ் இன் நீட். நான் ரைட்டாக இப்போ யாரு? யோசனா. 2 ஃபியர் கார்டு. ஆரோ ஹெட். கோல்டன் ஆரோ. இல்லை ஆரோ. நான் ஆரோ ஹெட் எடுக்கல. ஓ அது எடுக்கல இல்லையா? அது கொடுக்கணுமா நான்? வெரி குட். ஓகே. ஒரு கார்டை டிஸ்கார்ட் பண்ணிட்டு கீழே போடணும். டிஸ்கார்ட் இல்லை, அது கீழே போட்டுட்டு காம்பஸ் இதெல்லாம். எக்ஸைல் கிடையாது, டிஸ்கார்ட்னா இங்கே போடுறது தான் டிஸ்கார்ட். எக்ஸைல்னா வெளியே போடுறது கம்ப்ளீட்டாக. இப்போ இது என்ன பண்ணுறது? அதான் கெயின் 1 ஆன் சைட்டு யூ ஆக்குப்பை. இப்போ வச்சு இது அந்த ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கலாமா? காம்பஸ் மட்டும்? ஒரே ஒரு காம்பஸ். இன்னொரு ஆள் வர முடியாது. ஓகே, ஒரு காம்பஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். காம்பஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகே, நான் வந்து ரெண்டு கார்டை போட்டு 2 கார்டு எடுக்கிறதுக்கு இப்போ இந்த 2 கார்டு போட்டு நான் இன்னொரு 2 கார்டு எடுத்துக்கலாமா? வாட் இஸ் திஸ்? வெங்காய புலுசு. எனக்கு அப்படிதான் இருக்கு. வெங்காய புலுசா? வாட் இஸ் திஸ்? வெங்காய புலுசு. சரி ஓகே, நான் இது ஒரு காம்பஸ் தான் எடுக்கிறேன். எனக்கு காம்பஸ் தேவைப்படுது. காம்பஸ் இருக்கீங்க, காம்பஸ் தேவைப்படுது. எல்லாரும் கதைங்க இது இங்க இருக்கீங்கன்னா இது யூஸ் பண்றதுல. ஓகே ஓகே. இப்போ I'm putting this card and I'm putting on this card and I'm getting 2 cards. 1 2. I'm putting this card. No, putting this card. ஒரு கார்டு எக்ஸைட் பண்ணிடலாம். இந்த கார்டு எக்ஸைட் பண்ணிடுறேன். ஒரு கார்டு கொஞ்சம் சத்தமாக தான் பேசல வச்சுனா. அந்த கார்டு போட்டிருக்க, பட் எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு போடணும்ல. ஓ இந்தாங்க, பேர் கார்டு தான் இருக்கு. ஓகே. இப்போ நானா? நீதான். தெரியல எனக்கு. இதுதான் வேணும். ஒரு இது கொடுத்து அது வாங்கினா இது கிடைக்கும். இது கொடுத்தா இங்கே போகலாம். அடங்கொய்யால போங்கடா.
அது கிடைக்கும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? 1 2 3 4. சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு எனக்கு அந்த ரெட்டு வேணும். ஒரு கோல்டு கொடுத்தா ரெட்டு கிடைக்குமா? ஸோ ஒரு கோல்டு கொடுத்து ரெட்டு வாங்கிக்கிறேன். இது இமீடியட் ஆக்ஷன் தானே இது? சரி, இது அங்கே போயிட்டு என்னோட புக்கு மேலே போகுது. இது வேணா இங்கே போகுது. புக்கு ஓ இங்கேயா? அங்கே ஒரு கோல்டு கிடையாது. இது இதுக்கு அசிஸ்டன்ட் என்ன இருக்குது? இது +1 -1. சரி, நான் வந்து ஆகிட்டா இதை போட்டு என் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு எடுத்துக்கலாம். ஓ அம்மாக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் அவசரம். அம்மாக்கு அப்புறம் நான் என்ன பண்ணி இன்னும் இதை எடுக்கல. ஓகே, இப்போதானம்மா நீ ஃபியர் கார்டு போட்ட கீழே எல்லாத்தையும் லைனா. இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்லாம் இல்லைல்ல. நான் இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒன்று எடுக்கிறேன். அது அதுக்கு கப்பல் வரும், அதுக்கு இது வரும், பைக் வரும். கீழேயும் அதே மாதிரி தானே இருக்கு. அது கோல்டுக்கு. இது ஒரு கார்டு கீழே போட்டு ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இதுவே எடுத்துக்கிட்டா இது எடுத்துக்கலாம். நான் இது போடுறேன். இது எப்படி வைக்கணும்? ஓகே, ஒரு கார்டை போட்டுட்டு டைமண்ட் எடுத்துக்கலாம். என்ன பண்ணீங்க? படுத்துறாங்களே. அங்க வெயிட் நானா? நீங்க புக்கே மேல அது மேல போகணுமே. எதை மேல போகணும்? அதுக்கு மேல போறதுக்கு உனக்கு டைமண்ட் கொடுத்தா வராது. இதெல்லாம் கொடுக்கணும். இது மேல போறதுக்கு அப்ப அசிஸ்டன்ட் திருப்பி கொடுத்துரு. சாரி, இந்தாங்க. இது மேல போயிடுச்சு. இது எடுத்துக்கிறேன். கோல்டு கான திருப்பி வச்சிரு. 2 கிடைக்குமா? அப்படின்னா கோல்டு கான திருப்பி வச்சிட்டேன்னா திருப்பி எடுக்கவே இல்லையா? சம கம்பெனி கஜானா எடுத்து தர எடுக்கவே இல்லையா புரோட்டிக்கு? ஓகே, அதுக்கே கோல்டு காயின். அது இதுதானே? ஓ கிடைக்காதா? 2 கம்பஸ் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணோம்? 2 கம்பஸ். 2 கம்பஸ் தான். அங்க ஓ இங்க ஒரு கம்பஸ், அதுல ஒரு கம்பஸ், 2 கம்பஸ். அது அங்கேயே கொடுத்துருக்கு. அதை தரவே வச்சிருந்தேன். ஓ இது தலைகீழ வச்சிடணுமா? ஆமா. ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி அந்த ரெட் கொடுத்துட்டேன். ரெட் எடுத்துட்டேன். ஆமா. ஓகே, அதான் நான் அப்ப நீங்க பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் இப்போதான் பண்ண போறேன். எங்களோட கேம் சம காமெடியா இருக்கான்னு தெரியல. நான் இங்க வச்சேன்ல, இங்க வச்சதுக்கு நான் ஃபியர் கார்டு போடல. ஏன்னா ஃபியர் கார்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணும்? நான் பைக் கார்டு போடுறேன். ஓகே ஓகே, இப்போ அதெல்லாம் சொல்ற ஒரு கார்டு போட்டு இதை எடுக்க சொல்றோம். அப்போ நான் ஃபியர் கார்டு போடுறேன். 2 விட்டு தானே. ஆனா வந்து ரூல் படி செய்வாங்கம்மா. அதான் இதுக்காக நான் ஃபியர் கார்டு போடல. 2 விட்டு தானே எனக்கு சொல்லவே இல்லையா யாருமே. ஓகே ஆடுமா. நான் இது சேவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். பயங்கரமா சேவ் ஆகும். இப்படிதான் நானும் நினைச்சிட்டு மொக்க வாங்கினேன். இப்போ அசிஸ்டன்ட்லாம் வாங்கிட்டு. சரி, இப்போ ஃபியர் கார்டு போட்டு அசிஸ்டன்ட் யூஸ் பண்றேன். இப்போ ப்ளூ கிடைக்கும். காரம் கிடைக்கும். அதான் டன். இல்ல, அசிஸ்டன்ட் இமிடியேட் ஆக்ஷன். ஓகே, அப்புறம் இந்த ப்ளூ இது தரணும். நான் அதுக்கு பதிலாக 2 காசு கொடுத்துறேன். பைலட் வாங்குறேன். பைலட் அதுதான் வாங்கலாமா? அப்படிலாம் இங்கே 2 காசு கொடுத்து பைலட். ஓகே, இது கான்கர் பண்ணியா? அதுக்கு என்ன கிடைக்கும்? அதுல 2 பூட்ஸ் இது ஷிப்பு. ஆமா, நானா? ஆமா. இப்போ என்ன பண்ற பாருங்க. நான் செம்மையா பண்ணுவேன். நான் யாருமே வாங்காத அந்த ஃபர்ஸ்ட் கார்டு நான் வாங்குறேன். இது ஒரு இது மொத்தம் 3 போடணும்ல. ஸோ 4 போடணும். அதுக்கு ஒரு கார்டு, இந்த 3 காம்பஸ். இது உடனே பண்றது தானே? ஸோ என்ன பண்றது? நான் ஃபியர் கார்டு டிஸ்கார்ட் பண்றேன். அண்ட் ஒரு ப்ளூ கலர் காயின் எடுத்துக்கிறேன். இப்போ கீழே வச்சிடணுமா? எங்க வைக்கணும்? மேலே வச்சிடணும். இது அங்க இங்கேயா? ஓகே. நான் வந்து ஓகே ரூபியை கொடுத்துட்டு நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவள்கிட்ட அசிஸ்டண்ட் வந்து நான் பைக் எடுத்துக்கிறேன். கப்பலுக்கு பதிலாக. ஓகே, ஒன் டே முடிச்சா
இது உடனே யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஆ 2 டேப்லெட் கொடுத்துரு. இது உடனே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமாம். எனக்கு ஒரு இது கொடுத்துரு, காம்பஸ். அப்புறம் அந்த இது ஒன்று தானா? ஓகே. ஆடுமா? சரி, ஒரு காம்பஸ் இது. ஆடப்பா. இது எங்கே பண்ணா? ஒரு காம்பஸ் கொடுத்து ஒரு கார்டு போட்டேன். இந்த கார்டு வாங்கிட்டேன். அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, நீங்கள் வேற ஏதோ பண்ணியிருந்தீங்களா? வாங்கிறதுக்கு தானே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நானும் தான் இல்லை, நான் வாங்கியிருப்பேன். அடுத்தது ஓகே. ரீசர்ச் வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒரு ஆரோஹெட் இல்லை 2 டேப்லெட்டு. ஐ வில் ரீசர்ச் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2 டேப்லெட்ஸ். ப்ளூவை வந்து மேலே தள்ளுங்க. ஆரோஹெட் கொடுக்கணும். ஓகே, தள்ளுங்க. நீங்க தான் இதியா? அந்த அது இல்ல, இதான் ரிசர்ச். இங்கயா? அதுக்கு ஒரு காம்பஸ். ஓகே. ஆடு சொல்லு. ஆடுறது இப்போ நான் மேலே போக வேண்டும். கோல்டன் ஸ்பாரோ இது பண்ணலாமா, அது பண்ணலாமா? இது பண்ணால் இது ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்கும். அசிஸ்டண்ட்டில் கார்டு எடுத்துக்கலாமா? ஓகே, என்ன பண்ணாங்கட்டி கார்டு வரும் தெரியலையே. சரி, ஓகே. நான் வந்து ஒரு காம்பஸ் ஒரு இது கொடுத்துட்டு இங்கே போகிறேன். இப்போ அசிஸ்டண்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஷேக் பண்ணுறேன்னா கோல்டன் காயினை கொடுத்துட்டு அதுவும் எடுக்கலாம். இல்லை கார்டு செகண்ட் ஆல் பாருங்க. ஒரு கார்டு எடுக்கலாம். அதுல இதை எடுத்துக்கலாம். 2 ஆல் ப்ளூ எடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி வச்சு அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு காம்பஸ், 2 காம்பஸ், 3 காம்பஸ். உடனே யூஸ் பண்ணலாம்ல இது? ஐ மீன் கையில் வச்சுக்கலாமா இல்லை யூஸ் பண்ணி கீழே போட்டு? சரி, 2 காசு ஒரு இது வந்து மாற்றிக்கலாம்ல. இதை வந்து ஆரோ மார்க்காக மாற்றிக்கலாம். இது ஆரோ மார்க்காக மாற்றிட்டேன். 2 காசு கொடுத்துரு. ஏதோ பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரில. வாங்கினாங்க, இது வாங்கினா அது அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அடப்பாவி, அதை வாங்கிட்டீங்களா? நான் என்னென்னவோ பிளான் போட்டேன். அதேதான் எல்லாத்தையும். நான் என்ன பண்ணேன்? வெரி குட். நான் ஆக்சுவலா இதை மூவ் பண்ணி அசிஸ்டன்ட் வந்து எடுக்கணும் அப்படிதான் பிளான் போட்டேன். அது இல்லாதனால அது வாங்கினேன். சரி, நானும் ஒரு பிளான் போட்டேன். நீதா இது அது நான் தள்ளிட்டே இருக்கேன். அது இல்லையா? ஒரு காயின், கம்பஸ், ஒரு காயின், காம்பஸ். பார்த்து போயிட்டே இருக்கால, ரிசர்ச்சை வளர்த்துக்கிட்டே இருக்கால. நீதான் ஆட்கள் புக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன விளையாடுறதுன்னா எனக்கும் தெரியல. I can't do anything now. நான் எல்லாமே மொக்கையாக பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அசிஸ்டண்ட் வேற எதையா எடுத்திருந்தா கூட ஏதாவது ஹார்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அட்லீஸ்ட் இங்கெல்லாம் போனீங்க, நான் கீழே இருக்கேன். இன்னும் போன வாட்டி ஒன்று வைக்கவே இல்லை. காம்பஸ் இல்லம்மா என்கிட்ட 3 காம்பஸ் வேணும்ல. How do you get 3 காம்பஸ்? என்கிட்ட 2 கார்டு காம்பஸ் இருக்கு. 2 இங்கே வச்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஃபில். நான் தேர்ட் பிளேயர். Activate use effect on. ஆல்ரெடி ஃபில். started with 2 காம்பஸ். கையில ஒரு காம்பஸ் இருந்துச்சு. இந்த கார்டு வாங்குற போது நீங்க எக்ஸ்போர்ட். நான் அந்த கார்டு வாங்கவே இல்லை, இப்போதான் வாங்குறேன். 2 காம்பஸ் வச்சுட்டு இங்க உள்ள போக முடியுமா? ஸ்டார்டிங் ஓகே. இப்போ கையில இருக்கிற கார்டு வந்து சும்மா கீழே டிஸ்கார்ட் பண்ணிடலாமா? எதுவுமே இல்ல அப்படின்னா ஆரோ மார்க்கா இல்ல வேற ஏதாவது அந்த நீ பாஸ் பண்ணல, பாஸ் பண்ண கையில வச்சுக்கலாம். அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னத்துக்கானா? இப்போ வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல, அதனால நான் பாஸ் பண்றேன். பாஸா? ஸோ நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. அதாவது 2வது லெவலில் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதில் பாயிண்ட் அவுட் பண்ணு.
ஸோ இது 2. அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் 2 பேர் சைட்டை வந்து டிக் பண்ணியிருக்கோம். இதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஆடுங்க அடுத்தது. 2 டேப்லெட் ஒரு ஆரோ. 2 டேப்லெட் ஒரு ஆரோ. My knowledge, my research is increasing here. And I'm getting 1 compass. நீங்க ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான். நீ ஆடு. கையில எல்லாத்தையும் காலி பண்ணணும்ல. அதான் பாஸ் தான். பாஸா நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் பாஸ் அவ்வளவுதான். ஓகே. ரெஃப்ரெஷ். இப்போ இது குலுக்கி அடியில இருக்கணும். பண்ணுங்கப்பா. இது வந்து பண்ணலாம். ஓகே. சோ பண்ணலாமா? இத வந்து ஷஃபல் பண்ணிட்டு அம்மாக்கு எனக்கு ஒரு ஃபியர் கார்டு கிடைக்குமா? அப்ப இதே ஷஃபல் பண்ணுமா? ஷஃபல் பண்ணிட்டு அது அப்படி ஃபியர் கார்டு வச்சுட்டேன். என் ஆளுங்களை நான் ரிட்டர்ன் கூப்பிட்டேன். கீழே வைக்கணும் தானே? ஆமா, கீழே வச்சுட்டு டாப் 5 அடியில வச்சாச்சு. டாப் 5 ஏற்கனவே ஒண்ணுக்கா அப்ப டாப் 4 கார்டு இருக்கணும். 1 2 3 4 5. அப்பா காம்பஸ் நான் ஃபர்ஸ்ட் பிளேயரா? ஃபர்ஸ்ட் பிளேயர் கூட இந்தாங்கப்பா ஃபர்ஸ்ட் பிளேயர் இங்க மாறுது. தள்ளுங்க. இல்ல அதான் பார்க்குறேன் நான். தேர்ட் ரவுண்ட் இது. என்னுடைய ஆட்களை நான் பின்னாடி கூப்பிட்டு கொள்கிறேன். யூ காட் ஃபியர் கார்டா? நான் வாங்கியாச்சு. எல்லாம் வந்துச்சு. அதுக்கு வேற ஒன்று கொடுக்கணுமா? என்னத்த பண்றது? ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியுதுல்ல ஒரு டைம். ஆமாம், தட்ஸ் ஹவ் தி கார்ட் இஸ். சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் கடகடன்னு ஆடுங்க. உங்களோட இது செகண்ட் பிளேயர் நீமா நெக்ஸ்ட் பிளான் போட்டுக்கோ. ஓகே. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டத்தில். ஸோ தேர்ட் லெவலுக்கு அந்த கார்டு பேர் என்ன ஆக்சுவலி? ஆர்டிஃபேக்ட் கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அங்க அப்புறம் அந்த காயின் போட்டிருக்க கார்டு அந்த சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இது எனி டைம் யூஸ் பண்ணலாம்ல? இப்போ நான் எனி டைம் யூஸ் பண்ணலாம். ஐட்டம் ஆர்டிஃபேக்ட் எனி டைம் யூஸ் பண்ணலாம்ல? எஸ். 2 டேப்லெட். ஓகே. ஆடுமா? இது இன்னும் அது எனி டைம் யூஸ் பண்ற கார்டு. ஓகே. இது அதுவும் தான் எனி டைம். அதுதான் தெரியுது. ஓ, கீழ போடுறீங்களா? 2 காம்பஸ் எடுத்துக்கோங்க. டன். ஃபியர் கார்டே இல்லையா? நமக்கு ஃபியர் கார்டே வரலையா? ஆமா. பட் எனக்குலாம் எப்போ வச்சாலும் வந்துருது. ஆனா எல்லாம் மொக்க கார்டா இருக்கு. கண்ணாடி கண்ணே மேரே சாயா போட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணதை கரெக்டா பார்த்து எடுக்கிறா. அப்படின்னா ஏற்கனவே என்ன கிடைக்கும் தெரியும் அவளுக்கு. ஆமா, எப்போதுமே அங்க போனா அதுதான் அட்வான்டேஜ். ஓகே, அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிருச்சு. நானுமா எப்போதுமே நீங்களே விளையாண்டுட்டு கேக்குறேன். அதான் கேக்குறேன். அதனால தான் கேக்குறீங்களா? ஓகே. I just realized that it's okay. ஓகே, நான் வந்து மேலேயும் போகணும் இங்கேயும் போகணும். கப்பலுக்கு ஆப்ஷன் என்னது? 2 காயின் கொடுக்கணுமா? கப்பலுக்கு ஆப்ஷனா? ஆமா, 2 காயின் கொடுத்தா அது ஃளைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 கப்பலா இருந்தா 4 காயின். இதெல்லாம் இமிடியேட் ஆக்ஷன் தானே? லைக் இது பண்றதுக்காக இது போடுறேன். இது இமிடியேட் ஆக்ஷன் தானே? ஆமா, ஆரோ ஹெட். சோ ஒரு ஆரோ ஹெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் மேல போறேன். ஒரு நான் போகிறேன் மேலே மேலே. அங்க போறதா அங்க போட்டா? எங்க வேணா போ. கோல்டன் சைடு திரும்பிக்குமா? இங்க மேல போனா என்ன கிடைக்கும் உனக்கு? இது பூத கண்ணாடி மேல போச்சுனா? பூத கண்ணாடி மேல போச்சுனா ஒரு காம்பஸ் கிடைக்கும். நான் போகிறேன் மேலே மேலே லோகமே காலின் கீழே
விண்களின் கூட்டம் என்ன? இது போச்சுன்னா இன்னொரு இது எடுத்துக்கலாமா? இது போச்சுன்னா ஆமா இன்னொரு அசிஸ்டன்ட். சரி ஓகே இந்தாங்க. இதுவே இவரே அனுப்புறேன். ஓகே டேக் அசிஸ்டன்ட். ஆமா டேக் இட். கார்டு எடுக்கிறது நமக்கு அட்வான்டேஜா தெரியல எனக்கு தான். உடனே யூஸ் பண்ணிக்கிறேன். அது யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? இப்போ கார்டு கீழே போடணுமா? ஒரு கார்டு போடணும், ஒரு கார்டு எடுக்கலாம். போடல. போடலையா? அப்புறம் போடுறேன். கோல்டன் ஆரோ. ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் 3 பிளேயர்ஸுங்கிறதுனாலயா? ஆமா. அது பாத்தீங்களா நல்லா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. யாராவது பிடிச்சிட்டிங்கன்னா அது கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் அதே தான் எனக்கும். நீங்க தானே ரெட்டு? அது ஃபர்ஸ்ட் பிளேயர் இப்பதான் எடுக்கிறேன். 3வது ரவுண்ட் தான் இப்பதான் எடுக்கிறாரு. அது இருக்க எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க தான் லாஸ்ட் பிளேயர் வேணும்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்லலாமா? I'm just telling what is the problem I'm facing. இருமா ஒரு நிமிஷம் இருமா. இந்த வழியே இல்லையா? பண்றது பண்ணணும். சரி ஓகே. 3 காம்பஸ், ஒரு கப்பல். ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது கப்பல்லாம். கார்டை டிஸ்கார்ட் அது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல? இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? தூக்கி வெளியே வச்சிடணுமா? தலைக்கு வச்சிடணும். ஓ தலைக்கில் வச்சிடணுமா? அப்போ நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். பேர் கார்டை -1 பாயிண்ட்டாக போனேன். டேக்கில் 4 பேர் கார்டு இருக்கணும். இல்லை நோ ஐ வில் டேக் திஸ் ஒன். கொடுங்கப்பா. திஸ் ஒன் மார்ஜினி டிக் சைட் பண்ணியிருக்காங்க. மறைக்க வேண்டாமா? ஸோ அவங்க டிசைட் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு ஆரோ ஹெட், ஒரு காயின் மட்டும் எக்கச்சக்கமாக கிடைக்கும். எனக்கு மட்டும் இப்படி கிடைக்கும். இந்த ஜீனி செமையா இருக்கு, ஈஸியா. கரெக்ட், அதே தான். சரி நீதாம்மா. கேம் வந்து போரிங்காக இருக்கான்னு தெரியல. இதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இல்லை பாஸ் பண்ணிடலாமா? இப்படிதான் போகும்னு சொல்லி நிறுத்திடலாமா? அப்படியே போயிட்டே இருக்கணும். இது கடைசியா வரும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஆமா கடைசியா வரும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கறனால நான் என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் அப்படியே ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கோம். அங்கே பக்கத்தில் எண்ட் ஆகும் போது உங்களுக்கு திருப்பி நான் வந்து கண்டினியூ ஆகும் வீடியோ. பாய். இதுவே 56 மினிட் வந்து கேம் எண்ட் பண்ணிட்டோம். ஸோ 3 பேர் அந்த அந்த இது வந்து மேலே போயிருக்கு பாருங்க. அப்புறம் லெவல் வந்து 5 லெவல் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ கேம் இப்போ எண்ட் ஆயிடுச்சு. இதுதான் பொசிஷன். ஸோ நம்ம கையில் இருக்கிற ரிசோர்ஸஸ் அந்த கார்டோட கவுண்ட் எல்லாம் வச்சுட்டு we are going to நீங்க 2 இது வாங்கிருக்கீங்க, அது வாங்கிருக்கீங்க. நான் மட்டும் தான் மொக்கையா பண்ணிருக்கேன் போல இருக்கு. செகண்ட் ஸ்டாண்டே முடிச்சிட்டோம். பாயிண்ட் எடுக்கிறது தானே இப்போ மெயின். போயிட்டு டிசைட் கூட ஒண்ணும் பண்ணல. கிடைச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஓகே இது வந்து இது பார்க்கலாம். இது ரிசர்ச் வந்து எவ்வளவு? 23 ஆகும் ரோஷனா? 23 பிளஸ் 1. ஏய் அவன் தட்டி விட போறாங்க. அவன் என்ன பண்றான்? பின்ன மடி 24ல ஏன் உங்களுக்கு போட மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் உங்க நேம் மட்டும் போட்டுக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. எந்த ஃபர்ஸ்ட் எந்த வந்து 21 plus 1 22. சுதா 26. பாத்துக்கோ யார் லீடிங்? ஐயோ 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் இதுல நான் வந்து 13. நான் 0 11. இப்ப சொல்லுங்க. பட்டு போட்டாங்க பத்தியா? 0. இதுல இதுவும் வேற என்ன பார்க்கணும்? இதுவும்ல. ஆமா. சோ 3 6 10 12 நானு. லோச்சனா 12ஆ? இல்ல அதேதானே 12. நீ எத்தனை க்ளோஸ் பண்ணிருக்க? அம்மா 13. 9 13. 6 3s are
9 3 3s are 9 10 11 12 13 ஓ இங்க விக்கிறது தான் அட்வான்டேஜா? இல்ல ஏகாம தான எக்ஸ்ட்ரா. சரி ஓகே நீங்க கிளம்புங்க போய் காத்து வரட்டும். ஒரு பாயிண்ட்க்கு எப்படி இப்போ ஒரு மனசு வருது அவங்க நானாக்கு இப்ப தெரியல. நான் எனக்கு கேக்குறேன் விக்கிறது அட்வான்டேஜா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இது 0 இப்ப 0 ஃபர்ஸ்ட் போடுவோம். 10 ஒண்ணே இருக்கு பண்ணீங்க முன்னாடி 10 ஓகே 0 தான். கார்டு யூஸ் பண்ணீங்களா? அது ஒண்ணே இருந்தா யூஸ் பண்ண முடியும். இங்க இருந்தா யூஸ் பண்ணலாம் தான் பண்ணோம். அது நீங்க இங்க இருக்கணும். நீங்க எங்க இது இருக்கணும். Nice cut this one. அது தெரியாது. இல்ல அதெல்லாம் ஓபன் தான் பண்ணனும். கார்டு பாயிண்ட் சொல்லுங்க. கார்டு பாயிண்ட் சொல்லுங்க. கார்டு பாயிண்ட் 0 தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 பாயிண்ட். 7 பாயிண்டா? 5 இப்ப என்னைக்கு எங்கப்பா நம்பிக்கை இல்லனா 5 பாயிண்ட். Play with 7 பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? ஃபியர் கார்டு இல்லையா? ரெண்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வேற ஒண்ணுமே வரலையா? நான் ஒரே ஒரு இது யாரோ ஓபன் பண்ணதுல போயிட்டு அதை எடுத்துட்டேன். அவ்வளவு ரெண்டுமே யாரோ ஓபன் பண்ணதா இருக்கு. நான் ஓபன் பண்ணேன். எட்டுங்க. 5. ஓகே அதான் சொன்னா இப்போ 1 2 நீங்க வந்து 3 7 பண்ணீங்களா? 4 4 5 6 7 8 9 க்ளோஸ்னா 5. 8 சொல்லுங்க. 8 மைனஸ் கார்டு ஃபியர் கார்டு இல்ல. ஃபியர் கார்டு சேர்த்து தான் நான் சொல்லிருக்கேன். ஆமா. ஃபியர் கார்டு கேட்காம சொல்லு. சேம் திங் நானா சேம் தான நான் மைனஸ் பண்ணி சொல்றேன். நீ இல்ல ஃபேக்ட் சொல்லிருக்கியா? அதுல டாஷ் போடுங்க. உங்களுக்கு 0 போட்றேன் ஃபியர் கார்டுக்கு. ஃபியர் கார்டு மைனஸ் பண்ணிட்டு தான் சொல்லிருக்கியா? அப்ப 10க்கு 10 பாயிண்ட் இது. அப்படி சொல்லணும். எனக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் கேக்குறான். தனியா தான் கேக்குறான். சரி ஓகே 5 6 7 14 3 4 5 6 64 5 10 12 3 4 5 6 ரொம்ப கேவலமான பாயிண்ட். 9 17 47 பாத்துக்கோங்க எப்படி விளையாண்டுருக்கேன் நானு. சூப்பரா. நீங்க ஸ்டாப்பா இல்லையா? நான் அந்த 2 பாயிண்ட் எனக்கு லாஸ்ட்ல அட்வான்டேஜ் கொடுத்தது. இந்த 2 பாயிண்ட் அதான் லாஸ்ட்ல எனக்கு கை கொடுத்தது. ஓகே இப்போ வந்து ஸ்கோர் போடுவோம். நீங்க சொல்லிருக்கணும். சோ இத நாங்க பண்ண எல்லா விஷயத்தையும் இங்க வந்து டிஸ்ப்ளேல போட்டு ஈச் ஸ்கோர் வந்து போட்டு அவ்வளவுதான். இந்த ஷீட்டை வந்து இந்த கார்டு பாயிண்ட். Dad, help me to do something when something is easy. ஓகே சோ இந்த மாதிரி இந்த கேமை ஜாலியா விளையாண்டு நீங்களும் இது ஸ்கோர் நீங்க அங்க போட்டுட்டு இருந்தீங்க. இங்க வந்து சும்மா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இல்ல அங்க போட்டுட்டு இங்க வருது. ஓகே ஓகே இந்த லாஸ்ட் ரூயின்ஸ் ஆஃப் அர்னாக் விளையாண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதோட உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க எனக்கு. தேங்க்ஸ் அண்ட் பாய். பாய். Bye.